அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பூர்ணாங்குப்பம் பகுதியில் ரூபாய் 3,85,000 மதிப்பீட்டில் வெள்ளைத்தாமரை நகர் முதல் உப்பனாறு வரை உள்ள வாய்க்கால் மற்றும் வேணுகோபால் நகர் முதல் உப்பனாறு வரை உள்ள வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்துதல் ஆகிய பணிகள் மற்றும் டிஎன் பாளையம் கிராமத்தில் ரூபாய் 4,23,000 மதிப்பீட்டில் ஏஜே பள்ளி முதல் வீரன்கோவில் வரை உள்ள பள்ள மதகு துணை வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்துதல் ஆகிய பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் கணேசன் மற்றும் அப்பகுதி ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட இடையார்பாளையம் பள்ளிக்கூடம் வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் மூலம் 7,91,035 செலவில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி மற்றும் டோல்கேட் மங்கள் அவென்யூ பகுதியில் ரூபாய் 4,98,061 ரூபாய் செலவில் சாலை அமைக்கும் பணியினையும் சபாநாயகர் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர்கள் சரஸ்வதி, சுரேஷ் மற்றும் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தந்தை பெரியார் குறித்து சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்ததற்கு திக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர்கள் கடுமையாக எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு லெனின் வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நாம் தமிழர் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக புதுச்சேரி வருகை புரிந்த சீமான் 100 அடி சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்தார். இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெறும் தனியார் திருமண மண்டபம் முன்பு ஒன்று திரண்ட தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் சீமானை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியதுடன் அவரது உருவ படத்தையும் காலணியால் அடித்து அவமரியாதை செய்தனர். இதனால் நாம் தமிழர் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெறும் திருமண மண்டபம் முன்பு பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சியினரும் எதிர்போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டதுடன் இரு தரப்பினரும் கட்சி கொடியினை கிழித்து கண்டன கோஷங்களை எழுப்பியும் எதிர்ப்புகளை தெரிவித்தனர். இதனை அடுத்து அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ததால் அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவியது. புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்ய அமைப்பு தேர்தல் நடைபெற்று வருகிறது. தேர்தல் பொறுப்பாளரான வானதி ஸ்ரீனிவாசன் நியமிக்கப்பட்டு அவர் புதுவை நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினர். ஆலோசனைகள் நிறைவடைந்த நிலையில் முதல் கட்டமாக 25 தொகுதிக்கு தேர்வு செய்யப்பட்ட தலைவர்கள் அறிவிக்கப்பட்டனர். தேர்தல் நடத்தும் அதிகாரியான அகிலன் பெயர்களை வெளியிட்டார். அதன்படி மண்ணாடிப்பட்டு தலைவராக அனுசுயா நியமிக்கப்பட்டார். மேலும் திருபுவனை அம்ரீஷ், உசுடு முரளி, மங்களம் சபரி கிருஷ்ணன், வில்லியனூர் சுந்தர், உழவர்கரை கோவிந்தராஜ், கதிர்காமம் தினேஷ், இந்திரா நகர் அருள் ஜோதி, தட்டாஞ்சாவடி கவிதா, காமராஜர் நகர் கோகுல கிருஷ்ணன், காலப்பட்டு அசோக் குமார், முத்தையால்பேட்டை திருவேங்கடம், ராஜ்பவன் முருகன், உப்பளம் ஜெயபிரியதர்ஷினி, உருளையன்பேட்டை சக்திவேல், முதலியார்பேட்டை புவனேஸ்வரி, அரியாங்குப்பம் வசந்த் ராஜா,
கனகல வெங்கடாசாமி ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள நிர்வாகிகளுக்கு பாஜகவின் மாநில தலைவர் செல்வ கணபதி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையினை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதியில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் தனது சொந்த செலவில் தொகுதி மக்களுக்கு கரும்பு மற்றும் பொங்கல் தொகுப்புகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. தேங்காய்திட்டு பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து பின்னர் தொகுதி மக்களுக்கு கரும்பு பொங்கல் தொகுப்புகள் வழங்கப்பட்டது. இதில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு பொங்கல் பண்டிகையினை முன்னிட்டு பொங்கல் தொகுப்புகளை வழங்கி துவக்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள சுமார் 16,000 குடும்பத்தினர்களுக்கு வீடு வீடாக சென்று கரும்பு மற்றும் பொங்கல் தொகுப்பு பொருட்களை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியின் போது அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உடன் இருந்தனர். தொடர்ந்து தொகுதி முழுவதும் அனைத்து வீடுகளுக்கும் கரும்பு மற்றும் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் தொகுதி செயலாளர் ராஜா, அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா மற்றும் வார்டு செயலாளர்கள் ரமேஷ், ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். பன்னிரண்டு கூப்பிட்டு இவங்களுக்கு கூப்பிட்டு பாப்பா எங்க கொடுக்குறேன் மறைக்காம இல்ல அண்ணனை மறைக்காது. புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சட்டசபை எதிரில் உள்ள பாரதி பூங்காவில் நடைபெற்ற கூட்டத்தில் பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பின் தலைவர் ராம்குமார் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். கூட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள பழங்குடி மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் குறித்தும் அது சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியும் முதலமைச்சர், சட்டப்பேரவைத் தலைவர், உள்துறை அமைச்சர் ஆகியோரை நேரில் சந்தித்து மனு கொடுக்கப்பட்டது. மேலும் பழங்குடி மக்களுக்கு அநீதி இழைக்கப்படும் நபர்கள் மீது SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்ட அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்களிடம் வலியுறுத்தவும் முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மற்றும் சன்மூன் அறக்கட்டளையின் நிறுவனர் நூர்ஜஹான் பல்வேறு சமூக பணியில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தனது பிறந்த நாளை ஆதரவற்ற குழந்தைகளோடு கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படையில் கிருஷ்ணா நகர் பகுதியில் உள்ள ஜாலி ஹோம் ஆதரவற்றோர் இல்லத்தில் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி குழந்தைகளுடன் பிறந்த நாளை கொண்டாடி உணவளித்து சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஜாலி ஹோம் நிர்வாகிகள், குழந்தைகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜெகதாம்பாள் தோட்டம் தெரு, சொக்குநாதர் படையாட்சி வீதி, அப்பாவு நாயக்கர் வீதிகளுக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல் பணிகளுக்கு ரூபாய் 24,55,550 மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசாக பொங்கல் தொகுப்பு பொருட்களை தனது சொந்த செலவில் ஆண்டுதோறும் பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறார். அந்த வகையில் அரியாங்குப்பம் சுப்பையா நகர் மாரியம்மன் ஆலயத்தில் பூஜைகள் செய்து பொங்கல் தொகுப்பு பொருட்களான பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய் உள்ளிட்ட 10 வகையான பொருட்களை தனது சொந்த செலவில் அரியாங்குப்பம் சுப்பையா நகர், துளசிங்கம் நகர், வீராப்பட்டினம் சாலை, புதுக்குளம் வீதி, ராதாகிருஷ்ணன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகள் தோறும் சென்று பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு பொருட்களை வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதிகளைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர்.
சேர்ந்து வாங்க. ஓகேண்ணா. புதுச்சேரியில் நடைபெறும் நாம் தமிழர் கட்சியின் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்க வந்த சீமானை எதிர்த்து தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். போராட்டங்கள் குறித்து சீமானிடம் செய்தியாளர்கள் கேள்விகளை எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த அவர், பெரியார் குறித்து நான் பேசியதற்காக ஆதாரங்களை எல்லாம் அவர்களே வைத்துக் கொண்டு என்னிடம் கேட்டால் எந்த விதத்தில் நியாயம் என்று கேள்வி எழுப்பினர். மேலும் பல்வேறு எழுத்தாளர்கள் இது பற்றி எழுதி இருக்கின்றார்கள். அனைத்து ஆதாரங்களையும் முடக்கி வைத்துக் கொண்டு தன்னிடம் கேட்டால் என்ன நியாயம் என்றார். நம்மில் கீழானவர்கள் என்று கூறுகின்றார்கள். அப்படி என்றால் அவர் யார் என்று கேள்வி எழுப்பிய சீமான், இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எதிரிகள் என்று சொல்கின்றார்கள். தமிழர்கள் என்று பேசுவது எந்த இனத்திற்கு எதிரி என்றார். உலகத்தில் உள்ள அனைத்து இடத்திற்கும் கலை இலக்கிய பண்பாடு கொடுத்து அடையாளப்படுத்தியது மொழிதான் என்று குறிப்பிட்ட சீமான், பெண் இனத்தை பற்றி பெரியார் போன்ற பல தலைவர்கள் பேசி இருக்கின்றார்கள். ஆனால் பெரியார் என்பதைத்தான் நான் எதிர்க்கிறேன் என்ற மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க இயலாத அரசு மாநில வளர்ச்சி பற்றி பேச என்ன அருகதை இருக்கின்றது என சீமான் கூறியுள்ளார். பாஜகவின் மீட்டிங் தன்னுடைய பிறந்த நாள் செய்தியில என்னுடைய பிறந்த நாள் செய்தி அப்படின்னு வெளியிட்டது விடுதலையில பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் அப்படின்னா நமக்கு கீழான சாதி மக்கள், முகமதியரை அதாவது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் எல்லாம் நமக்கு எதிரிகள். இந்த கும்பல்கள் இந்த குழுக்கள் நமக்கு எதிரானவர்கள். அந்த நமக்குங்கிறதுல யார் நமக்குங்கிறது பார்ப்பனன் எதிரி. நம்மில் கீழானவர் அந்த கீழானவன் நம்மில் எவனும் கீழா இருக்கக்கூடாது, அவனை மேலே உயர்த்தி விட வேண்டும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது. அதானே கோட்பாடு. சமதர்ம சமூகம் சமத்துவம், அதானே சமூக மாற்றம், அதானே சமூக முன்னேற்றம், சமூக சீர்திருத்தம். நமக்கு கீழே உள்ளவர்கள் கீழானவர்கள் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் இவரெல்லாம் எதிரின்னா அப்ப நம்மினம் அது எங்க அந்த எந்த இனம் எந்த இனம்? நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா இதை விட கொடிய தீண்டாமை சிந்தனை ஏதாவது உண்டா? அது யாரு உங்கள கீழானவ யாரு? நான் அம்பேத்கர் மாதிரி இல்ல, எனக்கு நான் யாருக்கு அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை, அந்த கோட்பாடு மாதிரி இல்லை. நம்மில் கீழானவர் அதை யார் இந்த சான்று வைக்கிற விளக்கம் வைக்கிற பெருமக்கள் இல்லை, இந்த திராவிடம் தான், இந்த பெரியாரிய கோட்பாடு தான், இந்த திமுக தான் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்புன்னு சொல்ற கிறிஸ்தவ இஸ்லாமிய பெருமக்கள், இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் எதிரிகள் என்று சொல்றதை இருக்கு. இஸ்லாமியெல்லாம் படிச்சதுனாலதான் நமக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சது. எப்படி எதிர்க்கு பார்ப்பனனுக்கு பயந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு முகமதியருக்கு அப்படி கூட சொல்ல துலுக்கர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு சாணியில கால் வைக்கிறதுக்கு பதிலா பயந்துக்கிட்டு மலத்தில் கால் வச்சிருக்கு சமமாயிருச்சுன்னு சொல்லி சொன்னதை நீங்க எப்படி பாத்துக்கீங்க? இதுக்கெல்லாம் சான்று கேட்கல. தமிழர் அரசு தமிழர் என்று பேசுவதெல்லாம் பித்தலாட்ட கருங்காலிகள் பேசுனதுக்கு நீங்க சான்று கேட்கல. தமிழர்னு பேசுறதா இன துவேசம், இன எதிரிகள்னா யாருக்கு எதிரி? தமிழர்கள். நாங்கள் தமிழர்கள் பேசுறது எந்த இனத்துக்கு எதிரி? திராவிட இனத்துக்கு எதிரினா யாரு திராவிடர்? யார் திராவிடர்? அது எப்படி தமிழர் இல்லாத இங்கேயுமே ஒரு திராவிட இனம் தனியா இருக்கா? இதுக்கெல்லாம் ஏன் நீங்க சார்ந்து கேட்கல? மொழிதான் எனக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் எல்லா தேசிய இனத்திற்கும் கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு வரலாறு அறிவியல் அரசியல் எல்லாத்தையும் தருவது மொழிதான். மறுக்க முடியுமா? அப்ப இந்த மொழியை நீங்க என்ன முற்போக்கு, என்ன சமூகம் சீர்திருத்தம் எது என்ன இருக்குது? இத்தனை எடுத்து வைக்கிற எதுக்குமே சான்று கேட்காது. நீங்க இதுக்கு சான்று கேட்பீங்க. பெரியாரின் எழுத்துக்களை அரசுரிமை ஆக்கிட்டு எனக்கு சான்று தந்த சான்று
பத்திரப்பதிவு முறைகேடுகளை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு பொதுநல அமைப்பினர்களுடன் கோஷம் எழுப்பி முற்றுகை போராட்டம் நடத்தினர். போராட்டம் குறித்து ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் அவர் கூறியிருப்பதாவது: முத்தையால்பேட்டை பெருமாள் கோவில் வீதியில் வசிக்கும் விதவை தாயின் மகன்களான அஸ்வின், சுந்தர் மற்றும் அனுராஜ் ஆகியோரின் ரூபாய் 5 கோடி சொத்தை போலி ஆவணம் மூலம் அரசியல் பலம் கொண்டவர்கள் அபகரிக்க முயற்சிக்கின்றார்கள் என்றும், பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் கூட்டு முயற்சியால் பத்திரப்பதிவு நடைபெற்றுள்ளதாகவும், மாவட்ட பதிவாளர் மீது பல்வேறு புகார்கள் எழுந்துள்ளது, இறந்தவர்கள் பெயரில் உள்ள சொத்துக்களையும் வெளிநாட்டில் வசிப்பவர்களின் பூர்வீக சொத்துக்களையும் குறிவைத்து அபகரிக்கும் செயலில் ஈடுபடுகின்றவர்களுக்கு பத்திரப்பதிவுத்துறை துணை செல்கிறது. பொதுமக்கள் பத்திரம் பதிய பல்வேறு இடையூறுகள் ஏற்படுத்துகிறது. இதை கண்டித்து பத்திர எழுத்தர்களும் போராட்டம் நடத்தியுள்ளனர். பத்திரப்பதிவு துறையால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு வருகிறது. எனவே மாவட்ட பதிவாளர் மீது IAS அதிகாரி தலைமையிலான குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும், தகுதியான மாவட்ட பதிவாளரை நியமிக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்துள்ளார். அதாவது விதவை தாய், அவங்க 2 பிள்ளைங்க. இவங்க முன்னோர்கள் முத்தால்பேட்டையில் வசிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு சொத்தை வாங்கிக்கிறாங்க. அந்த சொத்தை எப்படி வாங்கிக்கிறாங்கனாக்கா, இவங்க தாத்தா பீரியடில் ஒருத்தர்கிட்ட அட்வான்ஸ் பண்ணி அந்த சொத்தை கரை பண்ணுறதுக்கு கேட்கல. அந்த கரையை சொத்துக்காரங்க வந்து நேரடியாக வந்து கரையை கொடுக்காத அவங்க காலகட்டத்தினால இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, கோர்ட்டு மூலியமா தவா போட்டு அது மூலியமா அந்த சொத்தை பத்திரப்பதிவு பண்ணிக்கிறாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையும் கோர்ட்டு உத்தரவு பேர்லையும் பண்ண சொத்தை இதை காலங்காலமாக இவங்க அனுபவிச்சுட்டு வந்தாங்க. இது வரைக்கும் இடையில அந்த சொத்தை இவங்க வாடகை விட்ட ஆளு ஒருத்தவங்க கூட கூட்டிக்கின்னு அந்த ஏற்கனவே வித்த ஒரு குடும்பத்தோடைய பேர பிள்ளைங்களை வச்சுக்கின்னு அந்த சொத்தை அபகரி செயலில் ஈடுபட்டதை இவர் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து கோர்ட்டில் வந்து இவங்க தெரிவிப்பாங்க, அவனை காலி பண்ண சொல்லி. அது கோர்ட்டில் இருக்குது, காலி பண்ணுற வழக்கு தான். ஆனால் அதுக்கு இடையில இவங்களுக்கு வயசாகி போச்சுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க பேரில் அந்த சொத்தை எழுதிக்கிறாங்க. எழுத போகக்குள்ள இதில் வந்து சில வில்லங்கம் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கின்னு இவங்க அந்த சொத்தை எழுதி வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டுக்கிறாங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னாக்கா அந்த சொத்தை சமீபத்தில் ஸ்ரீகாந்த்ன்றவரு இவர்கிட்ட வந்து அந்த சொத்தை வேற ஒருத்தர் பதிவு பண்ணி கொடுத்தாரு. தெரிஞ்சுட்டே இவர் வந்து நேரடியாக வந்து அவர்கிட்ட முறையிடுறாரு. எப்படிங்க இந்த சொத்தை நீங்க பதிவு கொடுக்குறீங்க? இதை வந்து எங்க குடும்ப சொத்து, என் வில்லங்கத்தை பார்த்தாலே தெரியுமே இது ஆத்மல கடைசியா இருக்குது, அந்த சொத்தை நீங்க எப்படி பதிவு கொடுத்தீங்கன்னு கேட்டுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, எதுவுமே கண்டுக்காம இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் பாட்டுன்னு ரொம்ப கூலா அதை இவர்கிட்ட காதலே வாங்காத மாதிரி பதில் சொல்றாரு. யாருக்கும் பதில் சொல்லுங்கிற மாதிரி இவருக்கு பதில் சொல்லுங்கிறார். இவரு மன உளைச்சல்ல இவரு என்ன சொல்றது, ஒரு மாவட்ட பதிவாளர்கிட்ட புகார் கொடுக்குறாரு. இந்த மாவட்ட பதிவாளர் என்ன செய்யறாரு, அந்த புகார் மனு கூட சேர்க்க அதை பெறாம அவ்வளோ இவ்வளோ அழகை செயல்பட்டு இதெல்லாம் பாருங்க, இப்போ பதிவு ஒன்றும் செய்ய முடியாது, கோர்ட்டுக்கு தான் போகணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு பதில நிராகரிச்சுக்கிறாரு. இருந்தாலும் இவரு ஒரு புகார் மனு கொடுத்துறாரு. அந்த புகார் மனு பேர்ல இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ராரும் சரி வேற யாராவது இருந்தாங்கன்னாக்கா இந்த புகார் கொடுத்தோடனே புகாருக்கு உண்டான பதில கொடுத்துட்டு சம்பந்தப்பட்ட பத்திரப்பதிவு நடந்ததை சுட்டி காட்டி கோர்ட்டுக்கு அணைச்சி கூட அவங்க வந்து பதில் சொல்லிக்கிறாங்க. ஆனா இதுல முழுக்க அரசியல் பின்பலத்தோட இருக்கிறவங்க அதை செஞ்சதுனாலையும் இதுக்கு பின்னாடி மாவட்ட பதிவாளர் இருக்கிறதுனாலையும் இந்த சொத்தை இவங்க கிட்ட இருந்து பறிக்கிற செயலில் ஈடுபட்டுக்கிறாங்க. அதே நேரத்தில் சொத்தை எழுதிக்கணுங்க இவரை நஷ்ட விதமா போன்ல தொடர்பு கொண்டு பேசிக்கிறாங்க. அந்த ஆடியோவும் இவர்கிட்ட இருக்குது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில குழு அமைத்து இவர் மேல விசாரணை நடத்தணும். அப்படி இல்லைனாக்கா இந்த முறைகேடுகளை கண்டித்து தொடர் போராட்டம் நடத்தி பொதுமக்களின் சொத்துக்களுக்கு ஆபத்து நேராமல் இருப்பதற்கு நாங்கள் களத்தில் என்றோ இரவு பகல் பாராமல் போராட்டத்தில் ஈடுபடும் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருகம்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமம் சாலையிலிருந்து தேங்காய் திட்டு லகூன் வரையிலான சாலையினை 26,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை மூலம் சாலை அமைக்கும் பணியினை
சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் செந்தில்குமார், உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் நடராஜன் மற்றும் NR காங்கிரஸ் நிர்வாகிகள் பொதுமக்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் திலைநகரை சேர்ந்தவர் சக்திவேல். இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த கார்த்திகேயனுக்கும் சொத்து தகராறு, முன்விரோதம் ஏற்பட்டு நீண்ட நாட்களாக பிரச்சினை நிலவி வந்தது. இதனையடுத்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மூப்பனார் காம்ப்ளெக்ஸ் சார்பதிவாளர் அலுவலகம் அருகே பத்திர எழுத்தாளர் அலுவலகம் வைத்துள்ள ரமேஷின் அலுவலகத்திற்கு கார்த்தி அடியாட்களை வைத்து ரமேஷை சராமாரியாக கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார். இதனால் படுகாயமடைந்த ரமேஷ் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சதர் ரெட்டி உத்தரவின் பேரில் ஆய்வாளர் ஆறுமுகம் மற்றும் உதவி ஆய்வாளர் சரண்யா தலைமையிலான காவல்துறையினர் விரைந்து சென்று குற்றவாளிகளை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் சம்பவத்திற்கு தூண்டுதலாக இருந்த கார்த்திகேயன் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என ரமேஷின் ஆதரவாளர்கள் கடையடைப்பு போராட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தனர். இதனால் வில்லியனூர் பகுதியில் முழு கடை அடைப்பை போஸ்டர் மூலம் அறிவிப்பை வெளியிட்டு இருந்ததை தொடர்ந்து வில்லியனூர் பகுதியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாத வகையில் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக கனவாப்பேட்டையில் கூடியிருந்த ரமேஷ் ஆதரவாளர்கள் வன்னியர் சங்க அமைப்புகள் கூட்டம் கூடி இருந்ததை அறிந்து SP வம்சதர் ரெட்டி பாதிக்கப்பட்ட நபரின் இடத்திற்கு நேரடியாக சென்று, நீங்கள் அளித்த புகார் அடிப்படையில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும், மேலும் இதற்கு உடந்தையாக இருந்த நபர்கள் மீது வழக்கு பதிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்த வேண்டாம் என SP கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் போராட்டமானது கைவிடப்பட்டது. ஒரு கம்ப்ளைண்ட் பண்றோம், ஆரம்பமும் சரி, ஒரு காதலே வாங்கல. ஒரு பொதுமக்களுடைய கோரிக்கையை ஒரு காதலே வாங்கல. ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்றதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாங்க, அவ்வளோ போராட்டம் பண்றோம், அப்படி பண்றோம், இப்படி பண்றாங்க. மேல எடுத்து அப்படியா 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 தலையை மட்டும் நம்ம எஸ்பி ஆபீஸ் வந்து அந்த பைப் அங்க எடுக்கலாம்னு சொன்னா டைரக்டா ஆபீஸ்க்கே வந்துரும். நீங்க கம்ப்ளைன்ட் கொடுக்கல எடுக்கலனா அங்க வரலாமா சார்? கண்டிப்பா கண்டிப்பா பக்கத்துல தான இருக்கு. ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான்ஸே இல்ல சார். உத்தரவாதம் கொடுக்கறாங்க. நீங்க லா அண்ட் ஆர்டர் எடுக்கலாம், டைரக்டா உங்களே வந்து கம்ப்ளைன்ட் கொடுத்துருங்க. திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில், முருகன் கோவில் தெரு, சிவன் கோவில் தெரு, ஜெயராம் நகர் ஆகிய பகுதிகளில் நிலவி வரும் குறைந்த மின் அழுத்த பிரச்சினையை சரி செய்யும் பொருட்டும் மற்றும் சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றவும் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் முயற்சியால் 4,36,687 ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இதற்கான பூமி பூஜை விழா திருவண்டார்கோவில், சிவன் கோவில் அருகில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து மின்துறை பணியை தொடங்கி வைத்தார். இதில் திருபுவனை இணை மின் நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் மற்றும் திருவண்டார்கோவில் இளநிலை பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின் பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். ஆண்டின் தமிழ்நாடு அரசின் அறிவு சூரியன் அயோத்திதாச பண்டிதர் விருதை முத்தியால்பேட்டை சின்னாத்த அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் தமிழ் விரிவுரையாளர், கவிஞர், முனைவர் சச்சிதானந்தம் சென்னையில் ரூபாய் 2 லட்சம் மற்றும் தங்க பதக்கமும் பெற்றுள்ளார். 2015 ஆண்டின் மத்திய அரசு பாரத் சேவக் சமாஜ் வழங்கிய சிறந்த கவிஞர் விருதினையும் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். கவிஞர் தமிழ் ஒளியின் இலக்கிய பேரவையின் நிறுவனராக செயலாற்றி வருகிறார். விடுதலை கலை இலக்கிய பேரவையின் மாநில செயலாளராக பணியாற்றி வருகிறார். பல்வேறு கவிதை நூல்கள், கட்டுரை நூல்கள் படைத்துள்ளார். கவியரங்கம், பட்டிமன்றம், உரையரங்கம், இசையரங்கம், நாடகம், பன்முகத்திறன் கொண்டவர். 2010 ஆண்டு கோவையில் நடைபெற்ற செம்மொழி மாநாட்டில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தலைமையில் கவிஞர் தமிழொலியின் வீராயி காவியத்தை பற்றி கட்டுரை வாசித்தார் என்பது சிறப்பாகும். எழுச்சி கவிஞர், கவிஞர் தமிழொலி விருது, செந்தமிழ் செம்மல் விருது, கவிசுடர் விருது, இலக்கிய விருது, பாவேந்தர் பற்றாளர் விருது, பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பாக பிள்ளைச்சாவடி வரதன் அரசு நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளிடையே வளரிளம் பருவத்தினருக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் தலைமை தாங்கி பேசுகையில் 10 வயது முதல் 19 வயது வரை உள்ள வளரிளம் பருவத்தினருக்கு ஏற்படும் உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி மற்றும் சரிவிகித சத்துள்ள உணவுகள் பற்றி எடுத்துரைத்தார்.
இந்த நிகழ்ச்சிக்கு பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா, சுகாதார உதவி ஆய்வாளர் மதிவாணன் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் செந்தமிழ் செல்வன், ஆசிரியர்கள் சுரேஷ், சசிகுமார் கலந்து கொண்டனர். இவ்விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பிம்ஸ் நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கு பெற்று கை கழுவும் முறைகள் பற்றியும் மற்றும் சத்தான சரிவிகித ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக் கொள்ளும்படி ஆடல் பாடலுடன் மற்றும் விளக்கப்படங்களை காட்டியும் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். பிம்ஸ் நர்சிங் கல்லூரி உதவி பேராசிரியர் அனுஷியா நன்றியுரை கூறினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிராமப்புற செவிலியர் சரளா ராணி மற்றும் ஆஷா ஊழியர் ஜெயமாலினி செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில அமமுக சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள புதுச்சேரிக்கு வருகை தர உள்ள கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது சம்பந்தமாக தனியார் உணவகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அவைத் தலைவர் ரகுபதி தலைமை தாங்கினார். மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாநில செயலாளர் சேகர், கிழக்கு மாநில செயலாளர் முருகன் ஆகியோர் ஏற்பாட்டில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜன், கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது மற்றும் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை தீவிரப்படுத்துவது சம்பந்தமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்திற்கு அமைப்பு செயலாளர் ஆறுமுகம், இணை செயலாளர் காமாட்சி, லாவண்யா, மாநில பொருளாளர் கணேசன், மாநில துணை செயலாளர்கள் முனியன், கலிவாணி, தொகுதி செயலாளர்கள் செந்தில், ராமச்சந்திரன், தமிழ்செல்வன், கலியமூர்த்தி, கண்ணதாசன், இப்ராஹிம், முருகன், அணி செயலாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளிதேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் மார்கழி மாத கிருத்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. ஒவ்வொரு மாதம் கிருத்திகை தோறும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்யப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக உபயதாரர் வில்லியனூர் அருண் குடும்பத்தினர் தொடர்ந்து 10வது வருடமாக, அருண், தேவி, தேவநாதன், மாதவன் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் தொடர்ந்து 10வது வருடமாக அறுசுவை விருந்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. முன்னதாக முருகப்பெருமானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், தேன், விபூதி, மஞ்சள் அபிஷேகத்துள் பன்னீர், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட முருகப்பெருமானுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மாலை முருகப்பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர் வில்லியனூர் அருண் குடும்பத்தினர் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபத்தில் மாலை மரியாதையுடன் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த வரவேற்பு நிகழ்ச்சியை புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையத்தின் நிறுவன தலைவர் மற்றும் முன்னாள் இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் டாக்டர் சசிகுமார் தலைமை தாங்கினார். மற்றும் புதுச்சேரி மாநில சமூக பேரமைப்பு கூட்டமைப்பு நிறுவன தலைவர் மற்றும் முன்னாள் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி டாக்டர் இளங்கோவன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் மாலை மரியாதையுடன் வரவேற்ற புதுச்சேரி மாநில கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் மரியாதைக்குரிய கலியபெருமாள் மற்றும் லாஸ்பேட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அன்சர் பாட்ஷா மற்றும் உதவி ஆய்வாளர் பூங்காவனம் மற்றும் ஸ்ரீராம் அகாடமியின் நிறுவனர் டாக்டர் வெற்றிசெல்வன், புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் வீரமங்கை வேலுநாச்சியார் அமைப்பின் நிறுவனர் மற்றும் முன்னாள் கலால் துறையின் ஆய்வாளர் கலைவரதன், டாக்டர் கலியபெருமாள் மற்றும் சித்ரா புகழேந்தி மற்றும் செயலாளர் மனோபாலன், ஜீவானந்தம் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை பயிற்சியாளர்கள் நந்தினி, ஷர்வின், கோபிநாத், பரத், கார்த்திக், கோபிகா, காவியா, நவீன், ஷர்மிளா இவர்கள் மாணவ மாணவிகளை வழிநடத்தினர். திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் நலத்திட்ட உதவிகள் வழங்கி பிறந்த நாளை கொண்டாடினார். முன்னதாக மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். தொடர்ந்து முத்தியால்பேட்டையில் உள்ள திமுக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் முக்கிய நிர்வாகிகள், தொகுதி பிரமுகர்கள் என அனைவரும் சால்வை அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் பிரபாகரனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த பொதுமக்கள் 10 பேருக்கு தள்ளுவண்டியும் தொடர்ந்து தொகுதி முழுவதும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதி திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.